ஹலோ லவ்லி ஹியூமன்ஸ். செக்ஷுவல் எஜுகேஷன் எந்த ஏஜ்லேருந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம்? இந்த ஏர்லி ஏஜ் 3 இயர்ஸ் ஓல்டு அந்த ஏஜ்லேயே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் நம்ம 3 இயர்ஸ் ஓல்ட்லேருந்தே நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட இருந்து ரொம்ப நேரம் பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். முதல்ல பேசிக் அண்ட் ஏஜ் அப்ராப்ரியேட் கான்செப்ட், சிம்பிள் லாங்குவேஜ், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா, முதல் ஸ்டெப் பாடி அவேர்னஸ். ஸோ அவங்களுடைய பாடியோடைய பார்ட்ஸ் மெடிக்கல் டெர்மினாலஜியை யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீமேல் சில்ட்ரன் அப்படின்னா அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டை இண்டிகேட் பண்ணுற வேர்ட்ஸ் சச்சஸ் வெஜைனா, வல்வா, இந்த மாதிரி சொல்லணும். ஃபார் பாய்ஸ் அவங்க ப்ரைவேட் பார்ட்டை இண்டிகேட் பண்ணுற வேர்ட் பீனஸ். இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஈஸி கம்யூனிகேஷன் அண்ட் அட் த சேம் டைம் கிட்ஸ் அவங்க தே டோன்ட் ஃபீல் அஷேம்டு. இதை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க தர்ம சங்கடப்பட மாட்டாங்க. டீச்சிங் நியூட்ரல் வேர்ட்ஸ், இப்போ ஃப்ரண்ட்டு, செஸ்ட் இல்லை நெஞ்சு அப்படின்னு சொல்லணும். பேக், பாட்டம், பட் இல்லை பம், இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாடி அவேர்னஸ்க்கு அடுத்ததான் பர்சனல் பவுண்ட்ரிஸ், பேசிக் சேஃப்டி மெஷர்ஸ் சொல்லிக் கொடுக்கறது. எக்ஸாம்பிள் குட் டச், பேட் டச். ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ் 3 to 6 இயர்ஸ் ஓல்டுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, அவங்கள கையை நீட்ட சொல்லி அந்த நீளத்துக்கு அவங்கள சுற்றி ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் ஒரு பபுள். அந்த பபுள்குள்ளார அவங்க இருக்காங்க. ஸோ தட் இஸ் தேர் ஃபிசிக்கல் பவுண்ட்ரி ஸ்பேஸ். ஸோ அதுக்குள்ளார யாரும் அவங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் வரக்கூடாது. தட் மீன்ஸ் அவங்க நோனாங்கன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸி லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்கணும். நம்மளும் அதை அவங்க கிட்ட மாடல் பண்ணலாம். அவங்களுக்கு நான் கட்டி பிடிச்சிக்கிட்டா முத்தம் கொடுக்கவா அப்படின்னு கேட்டு பண்ணும்போது ஸோ தேர் மோர் அவேர் ஆஃப் தேர் பாடி, தேர் ஓன் பாடி, அவங்க பாடி இஸ் தேர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். வேர்ல்டு ஃபுல்லாக மெனி கல்ச்சர்ஸ் குழந்தைங்களை பார்த்தா அந்த ரிலேட்டிவ்ஸ் அவங்கள கட்டி பிடிச்சி மடியில் உட்கார வச்சுக்கிறது, இதெல்லாம் வெரி நார்மலாக இருக்கும். பட் குழந்தைங்க அன்ஈஸியாக ஃபீல் பண்ணாங்கன்னா வி ஷுட் ஸ்டாண்ட் அப் ஃபார் அவர் கிட்ஸ். அவங்கக்கிட்ட நம்ம ஒரு லாங்குவேஜ் கொடுக்கணும். அவங்களுக்கு அன்ஈஸியாக இருந்தால் எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாம், பொலைட்டாக எப்படி அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு. இட்ஸ் ஓகே டு சே ஜென்ட்லி நோ தேங்க்யூ. யூஎஸில் பீடியாட்ரிஷியன் கிட்ட குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அவங்களே குழந்தைங்களுக்கு என்ன டீச் பண்ணுவாங்கன்னா, ஐ எம் கோயிங் டு லுக் அட் யுவர் ப்ரைவேட் பார்ட். உங்கள் மாமி கூட இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் மாமி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்னை பார்க்க அலோவ் பண்ணணும். வேறு யாரையும் நீங்கள் பார்க்க அலோவ் பண்ணக்கூடாது, டச் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற எஜுகேஷனையும் சேர்த்து சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் ஷுர் கம் அண்ட் டெல் யுவர் மாமி ஆர் த டீச்சர் ரைட் அவே. இது கிட்ஸை எம்பவர் பண்ணுற விஷயம். குழந்தைங்களுக்கு வாய்ஸும் சேஃப் ஸ்பேஸும் கொடுக்கறது மூலமாக சைல்டு மொலஸ்டேஷன், அதாவது இன்அப்ராப்ரியேட் செக்ஷுவல் பிஹேவியர், அத்துமீறல்களை நம்ம குழந்தைங்களுக்கு நடக்காமல் நம்ம பாதுகாக்க முடியும். நடந்தாலும் நம்ம போல்டாக அப்ரோச் பண்ண முடியும்.